குறிப்பு தரமண்டு தமிழ் திருமதி சுமங்கலா ரமேஷ்குமார் விளங்குதா புள்ளி அளிப்பா நாங்கள் பாடல் ஒன்று படிப்பேன் நாங்கள் அதுவும் சரியோ பிள்ளைகள் இது என்ன என்ன செய்யற அம்மா பிள்ளைய என்ன செய்யறா சொல்லுங்க பாப்பம் தூக்கி கொஞ்சம் அம்மா தூக்கி படிப்பம் இருக்கா திருப்பி படிப்பம் நான் ஒவ்வொரு வரியா சொல்லி தந்த பிறகு நீங்க சொல்லணும் சரியா படிங்க காலை தூக்கி கண்ணிலும் கருக தந்த அம்மா காஜி அம்மா கருக தந்த அம்மா பால காஜி போட்டுதான் உங்களுக்கு தருவான இனிப்பா இருந்தாதான் சொல்லி தருவினம் சரியோ பாருங்க அம்மா எப்படி அழகாக உங்களோட பாட்டு படிச்சு உங்களோட பால் தருவா கொஞ்சுவான பாப்போம் பாருங்க அம்மா என்ன செய்யறாண்டு என்ன தூக்கி கண்ணில் ஒற்றி கொஞ்சம் சரியோ அடுத்தத பாருங்க புழுதி துடைத்து நீரு மாட்டி பூஞ்சூட்டும் அம்மா புழுதி துடைத்து நீரு மாட்டி பூஞ்சூட்டும் அம்மா புழுதி மாட்டி படிக்கல பாத்து அழுது விழுந்த போதும் என்னை அனைத்தும் அம்மா அனைத்தும் அம்மா அழுது விழுந்த போதும் என்னை அழிந்து தாங்கும் அம்மா அனைத்து தாங்கும் அம்மா அரிஸ் கட்டிக்காரன் அரிசி சத்தம் தான் கேக்குது இலக்கியா பிள்ளைதா படிங்க திருப்பி சேர்ந்து என்னோட படியுங்கோ பொழுது துடைத்து அழுது விழுந்த பாருங்கோ பாருங்க என்ன செய்தண்டா புழுதி துடைத்து நீரு மாட்டி பூவும் சூட்டும் அம்மா நாங்கள் புழுதியில விழுந்து கண்டு தூசுகள் எல்லாம் பட்டு விளையாடின அம்மா என்ன செய்வா கொண்டு எங்களை எல்லாம் குளிச்ச பார்த்துட்டு வடிவா பூவும் சூட்டும் அம்மா பூவெல்லாம் போட்டெல்லாம் வைக்கிற வேலை இல்லை உங்களுக்கு அழுது விழுந்த போதும் என்னை அனைத்து தாங்கும் அம்மா நீங்கள் விழுந்து அழுதா என்ன செய்வா ஓடி வந்த அம்மா என்ன
என்ன செய்வா சொல்லுங்க அவன் நீங்க அழுது விழுந்தால் உங்களை அணைத்து தூக்க மாட்டாவோ ஓ அழுது என்னை அனைத்து தாங்கும் அம்மா ரைட் பாருங்க அம்மா என்ன செய்வா நீங்கள் அழுது விழுந்து கீழே விழுந்தால் என்ன செய்வா அம்மா ஓடி வந்து தூக்கி அணைப்பா என்ன அப்படித்தானே ஓ பாருங்க அம்மா என்ன செய்வா விளையாட்டெல்லாம் காட்டுவா நீங்கள் தனியாவா விளையாடுற நீங்கள் பிள்ளைகள் உங்களோட விளையாடுவீங்கள் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களோட எல்லாம் விளையாடுவீங்கள் பாடசாலையில உங்களோட நண்பர்களோட எல்லாம் விளையாடுவீங்கள் என்ன ரைட் இப்ப வீட்டை விளையாடி விழுந்துட்டீங்கள் யார் வந்து உங்களை தூக்க போறது ஓடி வந்து ஓடி தூக்குவானா பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தான் பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பொறுத்து கொள்ளும் அம்மா பொறுத்து கொள்ளும் அம்மா பாருங்க இன்னொருக்கா படிங்க பண்ணீங்க அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போது பிள்ளை பிள்ளை குணத்தில் பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா பாருங்க பொருளை அள்ளி பொருளை கொட்டி சிந்தி ஏதாவது பொருட்களை நாங்கள் அள்ளி கொட்டி சிந்தினால் அது என்ன செய்யும் அம்மா நாங்கள் அழிவு செய்தாலும் அம்மா என்ன செய்வா பிள்ளைகள் அம்மா என்ன செய்வா சொல்லுங்க அம்மா தூக்குவா கொட்டி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா சரியோ நாங்க ஏதாவது பொருள் எடுத்து வீட்டிலேயோ இல்லாட்டி விளையாடையோ முட்டத்திலேயோ கூட வீட்டு கோழியோ நீங்கள் கொட்டி சிந்தினால் அம்மா என்ன செய்வா எல்லாத்தையும் கொட்டி சிந்தி போட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்வா இந்த புள்ள குணத்துலதான் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வேன் நம்ம எல்லாம் அங்க போடுவினமல்லோ என்று சொல்லும் அம்மா எல்லாமே பொறுத்து கொள்றா சிறியவர்கள் செய்யற பிள்ளைய பொறுத்து கொள்ளுறா அம்மாண்டு படியா சரியோ அடுத்தத பாருங்க நான் படிக்க முடியும் வரியா உங்களை சொல்லித்தரலாம் பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி குதி பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி குதிக்கும் என்னை காலில் போடும் பள்ளிக்கூடம் பாதி வழிக்கு வந்து குதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் பள்ளிக்கூடம்
பாடசாலை விட்டு நீங்கள் வீட்டுக்கு போற நேரம் பாதி வழிக்கு வந்து என்ன இடையில வருவாங்க. இப்ப உங்களை ஏத்தி கொண்டு போய் உங்களை கேட்டுக்க உங்களோட அப்பா விட்டால் நீங்க வீட்டுக்கு போற இடையில அம்மா என்ன செய்வா? ஓ துள்ளி குதித்து குதிக்கும் எண்ணெய் தூக்கி நாங்கள் துள்ளி குதிச்சு தானே போவீங்களா? அம்மா என்ன செய்வா? ஓடி வந்து தூக்கி போடுவா. என்ன செய்வா? தோளில போடுவா. சரி பாப்போம். மலர் பாடியா பாப்பா இங்கே ஆடும்போது பாப்பா இங்கே வாடா என்று பாடி ஆடுறீங்களே பாப்பா இங்கே வாடா. ஓ என்ன அம்மா என்ன கூப்பிடுவா? வாப்பா அங்க வாங்கோ வாடா என்று வாரி தூக்குவா உங்களுடைய அம்மா. என்ன நீங்கள் அழகான பாட்டு படிச்சு அம்மா இல்லையா? நீங்க நல்ல பாட்டோண்டு வீட்டு அம்மாவுக்கு படிச்சு காட்டுங்க. அம்மா என்ன செய்யறாண்டு பாப்போம். என்ன செய்வா? வந்து வாரி தூக்குவா. வாரி தூக்குவா. சரி ரைட். இந்த பாடல்ல வந்த சொற்கள் வந்து ஒவ்வொரு பாடல போடுற பிள்ளைகள் ஒவ்வொரு பாடல் என்னென்ன வந்து ரைட். இதுல சொல்லுங்க என்ன சொல்லிருக்காண்டு? கண் இருக்குது. கண் இல்லைன்னா பாலை இல்ல பால் வரும். பால் பாப்பம். இது பாப்பம். இதுல சொல்லுங்க. அழிவு பொருள் செய்தால் குணம் போதும் பிள்ளை பள்ளிக்கூடம் தோளில் துள்ளி வலி நேரம் கடிகாரம். ரைட். இதுல சொல்லுங்க. பாப்பா அடுத்தது மலர் இந்த பாடல்ல வர சொற்களை எழுதுவாங்க. நீங்கள்லாம் பாடல்ல வர்ற சொற்களை தேடி பிடிச்சு எழுத வேண்டும். பாடல் நான் உங்களை போட்டு விடுவேன். பைவருக்கு போட்டு விடுறேன்னா போட்டு விடுவதில பாருங்க. படத்துக்குரிய முதல் எழுத்தை கண்டுபிடித்து நிறந்து விட்டுவோம். இதுல 5 படம் இருக்குது. முதலாவதா இருக்கிறது என்ன படம்? அதன் பேர் என்ன? பேரின் முதல் எழுத்து பட்டம். பேருக்கு பானா ரெண்டாவது. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 2வது எழுத்து பட்டி இருக்கிறது என்ன செய்யணும்? நிறந்து அடுத்தது என்ன இருக்குது? 2வதா என்ன இருக்கிற படம்? குருவி. எத்தனையாவது இருக்கு? பூனா.
சுற்றி நிறந்து இட்ட வேண்டும். அடுத்தது என்ன மூன்றாவதா இருக்கிறது? எத்தனையாவது எழுத்து இருக்கு சானா? நான்காவது படம் என்ன? இலை இருக்குது. அப்ப இலியை அந்த வட்டியை சுற்றி நிறந்து இட்ட வேண்டும். அடுத்தது கடைசியா என்ன இருக்குது? நீங்கள் என்ன செய்யணும்? மேசையை சுற்றி வேண்டும். படத்து எழுத்துக்குரிய படத்தை நிறந்து எட்டுவோம். முதல் நான் படத்தை தந்துட்டு எழுத்து கேட்டு நான் இப்ப எழுத்து தந்திருக்கிறேன். 3 படம் தந்திருக்கிறேன். இப்ப இதுல முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்குது? ஓ பட்டா. மூன்றாவது கட்டிக்கார யார் சொன்னது? ஜாதுரி கட்டிக்காரன். எனக்கு படம் அனுப்பி விடுங்க எல்லாற்ற படமும் பிள்ளையாள். முடிய கதைக்கிறேன். அடுத்தது பாருங்க 3 படத்துல கடைசியா முதலாவதா இருக்கிற வானா. அப்ப இது எங்க வரும்? இது என்ன படம் பொருத்தமா இருக்கு? அடுத்தத கண்டுபிடிங்க. 3 படத்திலையும் முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்குது? படத்துக்குரிய முதல் எழுத்தை கண்டுபிடிக்கணும். சரியோ? நிறந்துட்டுவோம். முதலாவது படம் என்ன? பானாளத்தை சுற்றி நிறந்துட்டோம். 2ஆவதா இருக்கு. அடுத்த குருவி கடைசி எழுத்து கூனா. அதை கலர் அடிக்க வேண்டும். அடுத்த சட்டை வடிவான சட்டை உண்டு. அதை சுற்றி என்ன செய்யணும்? அதை சுற்றி நிறந்துட்ட வேண்டும். அடுத்தது சட்டை சாணாவை சுற்றி என்ன செய்யணும்? விசாரிகா சொல்லுங்க. அடுத்தது மேசை. மேசை முதலாவதா இருக்கிற இடத்து அதை சுற்றி வேண்டும். அடுத்தது பானாண்டா பட்டத்தை நிறந்துட்டோணும். பானா இதுல வடி இருக்கு. வடிய நிறந்துட்டோணும். அடுத்தது மானா. மானாவை சுற்றி நிறம் தீட்ட வேண்டும். சரியோ? விளங்கிட்டோ? இருக்கா படிக்கிறேன். நீங்களும் முடியுமான அளவுக்கு படிச்சு பாருங்கவா. காலை தூக்கி கண்ணில் ஒத்தி கொஞ்சம் அம்மா. காலை தூக்கி கட்டி போட்டு கொஞ்சம் அம்மா. துடைத்து நீர் மாட்டி பூவும் சூட்டு அழுது
விழுந்த போதும் என்னை அழுது விழுந்து போதும் என்னை சொல்லுங்க. அழுது விழுந்த போதும் என்னை அழுது விழுந்து போதும் என்னை அணைத்து தாங்கும் அம்மா. அடுத்தத பாருங்க. அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போது பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா. அள்ளி பொருளை கொட்டி அழிவு செய்த போது செய்தான் என்று அள்ளி பொருட்களை கொட்டி சிந்தி அழிவு செய்த போது பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பிள்ளை குணத்தில் செய்த போது பொறுத்து கொள்ளும் அம்மா. பொறுத்து கொள்ளும் அம்மா. அடுத்தது பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி பழிக்கு வந்து பள்ளிக்கூடம் விட்ட நேரம் வழுக்கி வந்த துள்ளி குதிக்கும் என்னை தூக்கி துள்ளி குதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. தோளில் போடும் அம்மா. சரியோ விளங்கிட்டோ பிள்ளையர்? பாப்பா மலர் பாட்டை நானும் பாடி ஆடும் போது பாப்பா இங்கே வாடா என்று வாரி தூக்கும் அம்மா. பாப்பா மலர் பாட்டை நானும் பாடி ஆடும் போது பாப்பா பாப்பா மலர் பாட்டை நானும் பாடி ஆடும் போது இங்கே வாடா என்று பாப்பா இங்கே வாடா என்று சரியோ? பாடலில் வரும் சொற்களை எழுதுவோம். பாடல்ல வார சொற்கள் எல்லாம் எழுதுவீங்களான பிள்ளைகள்? அடுத்தது எல்லாம் தெரியுதோ பிள்ளைகள்? படத்துக்குரிய எழுத்தை கண்டுபிடித்து நிறந்து விட்டட்டாம். விளங்கிட்டுதோ? நன்றி. படம் அனுப்பியா ஓட்டுத்தரம் அனுப்பல. ஏன் அனுப்பல பிள்ளைகள்? இந்த நம்பர் தெரியாத உங்களுக்கு? அரேஸ் உங்களோட படம் ஒன்று போனுக்கு போட்டு போனுக்கு போட்டு விடுவீங்களோ? படம் ஒன்று அனுப்பி விடுவீங்களோ? எல்லாரும் எந்த பாடசாலைன்னு சொல்லியும் உங்களோட படமும் எனக்கு அனுப்பி விடணும். எப்ப அனுப்புவீங்க? நம்பர் இருக்கோ? எல்லாரும் யாருடைய நம்பர் இல்லாம இருக்கிறீங்களோ? அரிசி என்ன நம்பர் இருக்கோ?
கோடுகள் இல்லாதாக்களை சொல்றேன் எழுதுங்கோ. இல்லாதாக்கள் எழுதுங்கோ ஐயா, இல்லாதாக்கள் எழுதுங்கோ. அரிசி எழுதுங்கோ, அரிசி அம்மாட்ட இல்ல என்ன நம்பர் எழுதுங்க ஐயா. ஓ 076 ஓ 076 80 86 5 5 9 ஓ 3 இல்லையா 0 7 6 8 சரியா? எல்லாரும் போட்டு அனுப்பணும். பாய்.